வெல்கம் டு ஆல். தென் மாவட்டம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். தூத்துக்குடி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னோடய மாவட்டம். நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய மாவட்டம் இல்லை, அதாவது தென் மாவட்டங்கள் வந்து ஒரு 4-5 மாவட்டங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒன்று ராம்நாடுக்கு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன், அது வரும். அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, தென்காசி, இந்த திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் வந்து முதல்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஆனால் பாருங்கள், இப்போ தான் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது மாவட்டங்கள் வந்து விட்டுகிட்டே இருக்கிறாங்க. மார்னிங் கூட புதுக்கோட்டை வந்து விட்டாங்க. நான் சாட்டர்டே அன்றைக்கி ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், லீவ் இருந்தாலுமே அவங்களுக்கு ரிசல்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விட்டுட்டே தான் இருக்கிறாங்க. காலையில் புதுக்கோட்டை விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன் உங்களுக்கு தூத்துக்குடி விட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க, இதில் எத்தனை வேகன்சி, யார் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆனவங்க இது வரைக்கும் ஆச்சு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணலை. அப்படி கமெண்ட் பண்ணால் பொய்யான ஒரு ஃபேக்கான கமெண்ட் தான் பண்ணுறாங்க. சரி, அது வந்து ஒரு மறைமுகமாகவே இருக்குது. ஸோ எதனால தான் வந்து செலக்ட் ஆகிறாங்க, எப்படி செலக்ட் ஆகிறாங்கன்னு எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்தாலும் வந்து தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ தூத்துக்குடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. தென் மாவட்டங்கள் வந்து முத வந்திருக்கு. ஸோ அடுத்து திருநெல்வேலி எப்போ வரும், தென்காசி எப்போ வரும், அடுத்து வந்து கன்னியாகுமரி விட்டுட்டாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த 3 மாவட்டம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து ராமநாடு வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா அது வந்து தென் மாவட்டங்களும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ ராமநாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில மாவட்டங்கள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மாவட்டம் வருதோ கண்டிப்பாக உங்களுக்காக அப்டேட் கொடுக்குறேன், வீடியோ போடுறேன். ஸோ வந்து இப்போ வந்து செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போ வந்து எத்தனை வேக்கன்சி அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ என்னோடய மாவட்டம் போன தடவை வந்து நானும் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நானும் செலக்ட் ஆகலை. சரி வாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மொத்தம் வந்து 78 வேக்கன்சி வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை தெரியலை. அப்புறம் வந்து மொத்தம் வந்து பேக்கருக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க வாங்கன்னு பார்த்துடலாம். பேக்கருக்கு மொத்தம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட டேட்டு வந்து சேல்ஸ்மேனுக்கு 72 விட்டுருக்காங்க. ஆனால் வந்து வந்தது வந்து 78. ஸோ வந்து 2 வேக்கன்சி என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பேக்கருக்கு வந்து எத்தனை வேக்கன்சின்னு பார்த்துடலாம். தென் மாவட்டங்களில் வந்து முதல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, பேக்கர் வந்து எத்தனை அப்படின்ட்டு பார்த்துடலாம். பேக்கருக்கு மொத்தம் 16 வேக்கன்சி தான் விட்டுருக்காங்க. ஸோ 16 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு அவ்வளோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த மாவட்டம் வந்து உங்களுக்கு வந்து விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து வராத மாவட்டங்கள்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ தூத்துக்குடிக்கு இப்போ கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், தூத்துக்குடி டெத் அப்படின்னு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ ஜஸ்ட்டு பார்த்துருந்தேன். ஆனால் பாருங்கள், ஒவ்வொருத்தர் வந்து கன்னியாகுமரிலாம் வந்து நேற்று விட்டாங்க. ஆனால் பாருங்கள், கன்னியாகுமரி கடலில் மூழ்கிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே அது உங்களோட நம்ம ஃபீல் பண்ணுவோம், ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்ட்டு. ஸோ விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் செலக்ட் ஆகலான்றாங்க. திருப்பூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், செலக்ட் ஆகலை அப்படின்றாரு. ஈரோடில் அப்படி நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் செலக்ட் ஆகலை. ஸோ செலக்ட் ஆகாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் செலக்ட் ஆகின பர்சன் வந்து இன்னும் வந்து கண்ணிலே படலை. ஸோ அது என்ன மறைமுகமாகவே இருக்குது. அது சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நம்ம ஏதாவது அப்படி கிடச்சிருந்துச்சின்னா அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, அடுத்து வந்து இப்போ தூத்துக்குடி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் விடுவாங்கன்ட்டு தெரியல. ஆனால் அடுத்தடுத்து மாவட்டம் விட்டுகிட்டே இருக்காங்க. இவங்க பண்ணுற பார்த்தா இப்போ ஒரு நல்ல ஸ்பீடாக தான் விட்டுட்டுருக்காங்க. ஏன்னா வந்து 2 மாவட்டம் விட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வீக்லேயும். இப்போ இந்த வீக்கில் தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவலாக தான் இருக்குது. சரி, எப்படியோ நமக்கு ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டா நல்லது தான். அது மேக்ஸிமம் வந்து இப்படி விட ஆரம்பிச்சிட்டாலே வந்து இந்த 2 நாளில் விட வாய்ப்புகள் இருக்குது, அதை விட்டு முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகமான நாட்கள் தேவையில்லை. ப்ராசஸ் முடிஞ்சோன்னா விட்டுகிட்டே இருக்காங்க. ரிசல்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வெப்சைட் செக் பண்ணுங்கள். எந்தெந்த மாவட்டம் வருதோ எனக்கு தகவல் கொடுங்க. ஸோ வந்து எந்தெந்த மாவட்டம் இருந்தாலும் உங்களுக்கு உடனுடன் வீடியோ போடுறேன். சரி வாங்க, இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல வாய்ப்பு தான் இது. ஸோ அதனால் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் செலக்ட் ஆகாதவங்க வந்து வருத்தப்பட வேண்டாம், நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஜாப் இருக்குது அல்லது வேறு வேலைவாய்ப்பு தகவலோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் விடுறாங்கன்னு தெரியல. அப்படி விடுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.